guys, welcome back to my channel. The review after a long time. இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டுடே we are going to see a special egg recipe. ஒன்றுமே இல்லை, ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆனியன் சாப் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு டொமேட்டோ சாப் பண்ணி எடுத்துருக்கேன், 2 எக் எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் சில மசாலாஸ், அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை, அதெல்லாம் போட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். மெயின் டிஷ்ஷுக்கு லைக் இப்போ ரசம் இந்த மாதிரி கூட்டு இல்லை நீங்கள் வெரைட்டி ரைஸ் எதுவாக இருந்தாலும் இதை வந்து சைட் டிஷ்ஷாக அந்த ஆம்லேட் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோ பற்றி பார்க்கலாம். காய்ஸ், நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பவுலில் ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னு எடுத்துக்கலாம். அதை எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 2 எக்ஸ் எடுத்துருக்கோம். அண்ட் மசாலாவுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக எடுக்கல. லைக் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா, அப்படின்னா சாட் மசாலா, ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நான் சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன். தென் சால்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்குள்ளே நம்ம இந்த 2 எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாக்குள்ள மசாலாஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், சில்லி பவுடர் அண்ட் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் ஸோ நல்லா இது வந்து ஒரு மசாலா எக் கலக்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் வேறு So look at this guys. So in the consistency you should mix this egg well. Look this, it's perfect. நம்ம இப்போ போய் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்க தோசை கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லா வந்து ஹீட்டாக வைக்க வெயிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் கடாய் நல்லா வந்துச்சு. போய் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ அது யூஸிங் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிட்டு ஸோ இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தரும். மிக்ஷோ, this is the mixture. So இந்த மிக்ஷர் இதை ஊற்ற போகிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஸோ இது வந்து 2 to 4 minutes ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக கடாய் ஃபுல்லாக ஊற்றி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை வந்து ஒரு 5 minutes குக் ஆகட்டும். நான் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சைடில் இதெல்லாம் எடுத்து திருப்பி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லிட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா இதை குக் பண்ணிக்கும். இங்கே பாருங்கள் நம்மளோட ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லைக் வெந்து வந்துடுச்சு. ஸோ சைட்லலாம் வந்து நல்லாவே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறாப்பில் வருது இல்லையா. ஸோ யூ ஷுட் டேக் அண்ட் திருப்பி போடுங்க. ஒரு மைனஸ் நல்லா குக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி கேப்பில் வந்து திருப்பி போட்டோம். தட்ஸ் ஆல் காய்ஸ். ஸோ திருப்பி போட்டு 2 minutes குக் பண்ணலாம். ஸோ காய்ஸ் இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க எடுத்து பிளேட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல், முடிஞ்சு. காய்ஸ் பாருங்கள், நம்மளோட மசாலா ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இதை நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் எக்கில் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. ஆன் தென் பை ஃப்ரம் தேவ்.